இந்த ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னா, கேபி வேல்யூ வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த கேபி வேல்யூ வந்து அவங்க குடுத்துருக்காங்க. அதிலேயே நம்ம என்னன்னா கேசி வேல்யூ வந்து நமக்கு வந்து கேட்டுருக்காங்க. அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கேபி அண்ட் தி கேசி? அப்போ கேபி விச் இஸ் ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி த ஹோல் பவர் RT the whole power delta n. ஓகேவா? ஸோ RT பவர் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டெல்டா n வந்து நமக்கு வந்து வரும். ஓகே. ஸோ அப்போ வாட் இஸ் த டெல்டா n? அப்போ டெல்டா nன்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இன் ப்ராடக்ட் சைட் மைனஸ் நம்பர் ஆஃப் கேஸ் மாலிகுல் இன் த ரியாக்டன்ட் சைட். அப்போ ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? கால்சியம் ஆக்சைடு வந்து இருக்குது இல்லையா? அப்போ கால்சியம் ஆக்சைடு சாலிட், அது கேஸ் மாலிகுல் கிடையாது. கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மாலிகுல். அப்போ ஒரே ஒரு கேஸ் மாலிகுல் வந்து நமக்கு வந்து இருக்குது ப்ராடக்ட் சைடில். ரியாக்டன்ட் சைடில் எத்தனை கேஸ் மாலிகுல் வந்து இருக்குது? அங்கே கால்சியம் கார்பனேட் சாலிட் மட்டும்தான் இருக்குது. there is no gas molecule, அப்போ which is equal to 0. அப்போ டெல்டா n வந்து நமக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து வருது. அப்போ டெல்டா n 1 வரதுனால அப்போ kp which is equal to kc into rt தான். the whole power டெல்டா n நமக்கு என்ன வரும்? இதான் வரப்போகுது இல்லையா? அப்போ நமக்கு என்னன்னா rt தான் நமக்கு வரப்போகுது. அப்போ what is the kp value? kp value பார்த்தீங்கன்னா 167 which is equal to kc தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். r ஓட வேல்யூ நமக்கு என்ன இருக்கணும்? 0.0831. ஏன்னா நம்ம வந்து இங்கே ப்ரெஷர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 0.0831 தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? 21 யூஸ் பண்ணுவோம். 21 ஆர் 31 இல்லைனாலும் ஓகே தான். டெம்பரேச்சர் என்ன பார்த்தீங்கன்னா 1073 கெல்வின். அப்போ வாட் இஸ் த கேசி? அப்போ கேசி விச் இஸ் ஈக்குவல் டு 167 டிவைட் பை 0.0821 இன்ட்டு 1073. அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 167 டிவைட் பை நமக்கு என்ன ஆகுதுன்னா 88.09 வந்து வருது. அப்போ 167 டிவைட் பை 88.09 which is equal to ஒரு 1.89 வந்து வருது. and what is the answer? 1.89. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு நமக்கு வந்து கேசி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.89. அப்போ நம்ம வந்து கேபி வேல்யூல வந்து கேசி கண்டுபிடிக்கலாம், கேசி வேல்யூல வந்து கேபி கண்டுபிடிக்கலாம். அப்போ கேபின்றது ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர், கேசின்றது ஈக்குவிலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சன்ட்ரேஷன். அப்போ கேபிக்கும் கேசிக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது, கான்சன்ட்ரேஷனுக்கும் ப்ரெஷருக்கும் சம் ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது.